எண்கணித ரீதியாக வியாபார பெயர் அப்படிங்கிறது ஏன் முக்கியங்க? அது அவசியமா? அப்படின்னு கேட்கிறவங்களுக்காக நான் ஒரு விஷயம் சொல்றேன். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். முதல்ல நீங்க இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லது உங்களுடைய குலதெய்வத்திற்கோ, குருவுக்கோ நன்றி சொல்லுங்க. இந்த புரோகிராம் இந்த செகண்ட் நீங்க பார்ப்பதற்கு உங்களுடைய குலதெய்வத்தின் அல்லது குலகுருவின் அருள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். காரணம் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ரகசியங்கள் நீங்கள் வாழ்க்கையில நல்லா இருக்க போவதற்கான விஷயங்களை பற்றியெல்லாம் இப்போ நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இது எல்லாருக்கும் கிடைச்சிருமான்னு கேட்டா இப்படிங்கிறதுக்குள்ளார நீங்க அடுத்த சேனலுக்குள்ளார நீங்க போயிடலாம். ஆனா இதை தெரிந்து கொள்வதற்கான நேரம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்ம சும்மா கணக்கு போடுவதற்கும் தேதி பார்ப்பதற்கும் அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஃபேன்சியான ஒரு மொபைல் நம்பரோ வாகன நம்பரோ வாங்குறதுக்கு மட்டும்தான் யூஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயம் எல்லாமே நம்பர்ஸால் முடியும். சரி, இதற்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு வரைக்கும் இன்ஜினியர்ஸ் டேங்கிறது எந்த நாள் கொண்டாடுறோம்? செப்டம்பர் மாதம் கொண்டாடுறோம் இல்லையா? செப்டம்பர் மந்த்து கொண்டாடக்கூடிய இன்ஜினியர்ஸ் டே பற்றி கூகுள் பண்ணி பாருங்கள். அந்த இன்ஜினியர்ஸ் டே கொண்டாடுறது ஒரு மிகப்பெரிய இன்ஜினியருடைய பிறந்த நாள் அன்று தான். சர் விஸ்வேஸ்வர் ஐயா. அவருக்கு அந்த சருப்பட்டத்தை கொடுத்தவரே ஆங்கிலேயர்கள். அவர் நவீன பெங்களூரு சிட்டியை நிர்மாணித்தவர் மட்டும் கிடையாது. அவர் மல்லிகார்ஜுனா டேம்னு சொல்லுவாங்க. ரொம்ப மிகப்பெரிய டேம்களில் மல்லிகார்ஜுன சாகர் டேம் அது நிர்மாணித்தவரும் அவர் தான். அப்படிப்பட்ட இன்ஜினியர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. எஸ், நியூமராலஜி இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு இன்ஜினியரிங் பண்ணும்போது, அதுவும் டேம் மாதிரியான ஒரு விஷயத்தை கட்டும்போது எவ்வளவு கணக்கு வழக்குகள் பார்த்து, எவ்வளவு துல்லியமான விஷயங்களை பார்த்து அவர் அந்த இதை யூஸ் பண்ணியிருப்பார், கணிதத்தை யூஸ் பண்ணியிருப்பார். அப்படிப்பட்ட மேதை அவங்க ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு வான்வியல் ஆராய்ச்சி, வானவியல் சாஸ்திரத்தை ஆராய்பவர்களும் சில குறிப்பிட்ட நாள்களை தேர்ந்தெடுத்து தான் அந்த சேட்டலைட்டையே அவங்க ஏவுறாங்க. சும்மா கிடையாது. ராக்கெட் சயின்ஸ்ன்னு சொன்னாலுமே கூட ஏன் திருப்பதியில் போய் வேண்டுதல் பண்ணுறாங்க. நமக்கு நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான விஷயங்களை பற்றி இப்போ இந்த பகுதியில் நான் சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய லைஃப்பையே மாற்றக்கூடிய அளவிற்கான இலவச பொது பலன்களுக்கான குறிப்பை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த பகுதியோட இறுதியில் அதை பற்றி சொல்கிறேன். கவனமாக கேளுங்க. பேக்ரப் அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. இன்றைக்கி உலக அளவில் பெரிய அளவுக்கு பெரிய நிறுவனம். அது இல்லாமல் இன்றைக்கி யாராலையும் உயிர் வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் பெரும்பான்மையான மக்கள் இப்படி ஒரு நிறுவனத்தினுடைய சேவை இல்லாமல் அன்றைய நாளையே தள்ளிட முடியாதா? என்ன சார் சொல்கிறீங்க? இப்படி ஒன்று கேட்டதே இல்லையே சார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த பேக்ரப்புங்கிறது இருக்கிற வரைக்கும் அந்த கம்பெனினால் பெரிதளவுக்கு யாரையும் ரீச் பண்ண முடியல தான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் கூகுள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, யூடியூப் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, இந்த ப்ரோக்ராமே யூடியூப் மூலமாக தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கூகுளோடைய ஆதிகால பெயர் தான் பேக்ரப்புங்கிறது. அது கொடுக்காத வெற்றியை இது கொடுத்துச்சு. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். கோல்டு ஸ்டார் அப்படின்னு ஒரு நிறுவனம், அது பெரிய அளவுக்கு ஒரு நம்பகமான நிறுவனமாக இன்றைக்கி இருக்குது. உலக அளவில் எல்லாருமே அந்த நிறுவனத்தினுடைய ப்ராடக்டை நம்பி வாங்குகிறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஏரியாவில் அந்த நிறுவனம் மாதிரி பேர் பெற்ற நிறுவனம் வேறு எதுவும் கிடையாது அப்படின்லாம் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி ஒரு நிறுவனம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே, இப்படி பெருசாக சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்ஜி நிறுவனத்தை பற்றி. எல்ஜி டிவியில் ஆரம்பித்து எல்ஜி ரெஃப்ரிஜிரேட்டர், எல்ஜி வாஷிங் மிஷின், இன்றைக்கி அதற்குன்னு ஒரு பிராண்ட் இமேஜ் இருக்குது இல்லையா. ஆனால் அதனுடைய ஆதி காலத்து பெயர் கோல்ட் ஸ்டார். அது கொடுக்காத வெற்றியை எல்ஜின்னு மாற்றினதுக்கப்புறம் இதுக்கு கிடச்சிச்சு. எல்லாத்திற்குமே அதனுடைய பிஸ்னஸ் நேம் நம்பர் காரணங்க. எல் அப்படிங்கிறதுனுடைய வேல்யூ 3, ஜி அப்படிங்கிறதுனுடைய வேல்யூ 3, 3 + 3
சுக்கிரனுக்குரிய 6ஆம் எண்ணை உருவாக்குது. காசு பணத்திற்கான எண் அது. இது மாதிரி ஏகப்பட்ட எண்கள் ரீதியான விஷயங்கள் சம்பந்தப்பட்டதுனால்தான் அந்த நிறுவனம் ஜெயிச்சிச்சு. இது உங்களுடைய நிறுவனத்திற்கும் நடக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லா வியாபாரிகளுக்குமே, எல்லா தொழில் முனைவோர்களுக்குமே இருக்கவே செய்யும். ஆனால் உங்களுடைய வியாபார பெயர் அதை நடத்தக்கூடிய அந்த நிறுவனருடைய அந்த ஓனருடைய டேட் ஆஃப் பர்த் கூட்டு எண்ணிற்கு பொருந்திருக்காங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஆனால் அதன்படி அமைத்து மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இருந்தீங்கன்னா நிச்சயம் அது வெற்றியே தரும். ஏன்னா வியாபார பெயர் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ங்க. எவ்வளவு காசு செலவு பண்ணி உங்களுடைய வியர்வையை ரத்தமாக சிந்தி நீங்கள் சேர்த்த அத்தனை காசை தானே அதில் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ அது எல்லா ஏரியா எல்லா வகையிலையுமே அது அதிர்ஷ்டகரமானதாக மாற்றிக்கொள்ளுங்க. நான் என்ன சொன்னேன், ராக்கெட் சயின்ஸையே வந்து ஒரு பக்கம் வந்து அறிவியலில் உச்சம்தான் வந்து ஒரு சேட்டலைட்டை ஏவுறது. அப்படிப்பட்ட சேட்டலைட்டை ஏவுவதற்கு முன்னாடி கூட வந்து அவங்க வந்து 4 நட்சத்திரம் பார்க்குறாங்க. ஒரு பக்கம் ஏவியதற்கு பிறகு திருப்பதி போகிறாங்க. ஏன் எல்லா வகையிலையுமே அது வந்து நன்மையாகவே இருக்கணும், தான் எடுத்துக்கொண்ட அந்த இலக்கை அடையணும் அப்படிங்கிறதுனால தானே. அப்போ எண்கணித ரீதியாகவும் உங்களுடைய வியாபார பெயர் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக அமையும் பொழுது உங்களுடைய முதலீட்டிற்கு தகுந்த வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். அடுத்தது போயிடலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு பெரிதளவுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய புதிய பரிமாணத்தை உங்களுக்கு எண்கள் ரீதியாக கொடுத்துருக்குங்கிறத நம்புகிறேன். இது லைஃப்பில் அப்ளை பண்ணணும் இல்லையா? அப்ளை பண்ணுவதற்கு ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய உங்களுடைய நேம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும்னா நீங்கள் உங்களுடைய நேமையும் டேட் ஆஃப் பர்த்தையும் உங்கள் பிஸ்னஸ் நேமையுமே கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. அல்லது உங்களுடைய குழந்தையுடைய பெயர், உங்களுக்கு குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருப்பீங்க இல்லையா, அப்படி வச்சுருக்கிற குழந்தையுடைய பெயர், பிறந்த தேதியுமே நீங்கள் அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நேம் இந்த டேட் ஆஃப் பர்த் டோட்டலோட சிங்க்ரனைஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நான் இலவச பொது பலன்களாக உங்களுக்கு தரேன். அப்படி அது பொருந்தலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையுமே நான் என்னுடைய இலவச பொது பலன்களில் நான் கொடுக்குறேன். கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. இங்கிலீஷில் தான் இருக்கணும் நேமு, இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்புங்க. ஸோ உங்களுடைய நேம் பொருந்திருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்னிடம் இருந்து இலவசமாக உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புங்க. 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில்கள் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். இதில் முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு உடனடியாக என்னால் பதில் அனுப்பிட முடியும். மற்றவர்களுக்கும் முடிந்த வரை நான் வந்து சொன்ன ப்ராமிஸ் படி நான் அனுப்பி வைக்க முயற்சி பண்ணுறேன். இதில் சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் என்னுடைய கன்சல்டேஷன் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுக்கான ப்ராசஸ் பற்றி நான் சொல்லுவேன். இப்போ இருக்கிற நேம் நம்பர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். அப்போ அது உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா சரியாக இருக்குன்னு தான் சொல்ல போகிறேன். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஆனால் சரியாக இல்லை, அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது அதை நீங்கள் திருத்தத்திற்கு உட்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளலாம். எத்தனையோ கிளையன்ட்ஸ் என்கிட்ட இந்த மாதிரி ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு மெயின் கன்சல்டேஷன் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு வராமல் பாதியிலே நிற்பாங்க. ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து அவங்க என்னையை தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த 6 மாத காலத்திற்குள் என்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்ட சில கிளையன்ஸுங்களை லைஃபே மாறி இருக்கும். அவங்க ஃபீட்பேக்கெலாம் எனக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அதை இந்த கிளையன்ஸுங்களுக்கு நான் அனுப்பும்போது ஆச்சரியப்படுவாங்க. சார் நான் 6 மாதம் அப்போ வந்து டிலே ஆகிட்டேன் சார், நான் முன்னாடியே உங்கள்கிட்ட நான் வந்து மீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் என்னுடைய வல்லமை, என்னுடைய எக்ஸ்பர்டைஸ் அப்படிங்கிறத தாண்டி குருவினுடைய கருவியாக என்னை நான் வைத்துக்கொள்கிறேன். நான் ஒரு டூல் தான். பட்டு இந்த குரு வாக்காக என்னிடம் இருந்து வரக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அதற்கு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் இருக்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த ப்ரோக்ராமே நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய தேதி பற்றியும் உங்களுடைய வியாபார எண்ணை பற்றியும் அல்லது உங்களுடைய குழந்தையுடைய பிறந்த தேதி பற்றியும் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு கிடைஞ்சிருக்கு. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான இலவச பொது பலன்களை அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.